ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் கில்லர் லைட் படத்தோட ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். அந்த காலகட்டங்களில் ஒரு டான் ஒருத்தர் இருக்கார். அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர், ஒரு அரசு வழி குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய பையன் 2 பேர் இருக்காங்க. அவங்க ஜாலியாக லைஃப் அப்படியே ஓட்டிட்டு இது இந்த வெள்ளக்கார ஆட்சியில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம். அந்த வெள்ளக்கார ஆட்சியில் ஒரு 3 அரசு அதிகாரிகள் அந்த வழியே வந்துட்டு இருக்காங்க. அந்த பசங்களும் முன்ன பின்ன அப்படியே ஜாலியாக இருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கு ஒரு போட்டி சண்டை. இதனால் அந்த 3 அரசு அதிகாரிகளும் அந்த பையன்களை 2 பேர்த்தையும் அடித்து பயங்கரமாக சேதப்படுத்தி கொண்டுறாங்க. இந்த விஷயம் அந்த டானுக்கு தெரிய வருது. எப்படியாவது இந்த அதிகாரிகளை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்களை இந்த ப்ராஜெக்டுக்கு நியமிக்கிறாங்க. ஹீரோக்களும் 2 பேர் போகிறாங்க. போய் எப்படியாவது அவங்கள கொள்றதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இப்போ இறுதியில் அவங்க நினச்சபடி ஹீரோக்கள் அந்த வெள்ளைக்காரங்க 2 பேர்த்த கொண்டாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் அந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய பாசன் பார்த்தாவே நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோடைய அந்த ஃபைட் சீக்வன்ஸும் அல்டிமேட்டாக இருக்காங்க. அந்தளவுக்கு அதகலப்படுத்திக்கிறாங்க. ஃபைட் நல்லாவே இருக்குது, எல்லா இடங்களும் நல்லாவே இருக்குது, ரியாலிட்டியாக இருக்குது. ஒரு சில சீன்ஸும் நல்லாவே வந்திருக்கு, எமோஷன் நல்லா கிளிக் அவுட் ஆகுது. ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் பொறுத்தளவுக்கு இவங்க எப்படியாவது பிடிச்சி அடிச்சு போகணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த பசங்க ஜாலியாக இருக்குது அப்படின்ட்டு நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க வச்சுருக்காங்க. அதேமாதிரி செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் நல்ல ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த காலகட்டங்கள் நடக்கிற அந்த உண்மை சம்பவம் அப்படியே எடுத்ததுனால நல்லாவே இருக்குது. படத்தோடைய பீஜம் பொறுத்தவரை நல்லாவே சூப்பரான ஒரு பீஜம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷுவல் எஃபெக்ட். படத்தில் அந்த செகண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருங்க, நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தாவே என்னதான் இவங்க அப்படி இப்படின்ட்டு எடுத்திருந்தாலும் வழக்கமான படமாக தான் இருக்குது. செகண்ட் ஆஃப் மிடில் ஒரு சில சீன்ஸ்லாம் போர் அடிக்குது. இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக சீன்ஸ்லாம் கொடுத்துருக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஜப்பாக எடுத்துட்டாங்க. படம் வந்து கதைக்குள்ளே வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். டூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவும் இல்லை, ஃபேமிலியில் பார்க்கலாம். மொத்தம் உங்களுக்கு சூப்பராக சொன்னால் இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். ஓகே, இதே அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.